இரவு நேர பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜெபம். பெலத்தையும் துணையையும் நாடி, எங்கள் பெலத்தின் ஊற்றாகிய கர்த்தாவே, பகலின் அலைச்சல்கள் முடிந்து உலகம் ஓய்ந்துள்ள இந்த இரவு வேளையில் எமது பலவீனங்களை உணர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் உதவியையும் நாடி இதயம் உருகி இந்த தனித்துவமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். சோர்ந்து போன ஆத்துமாவுக்கு பெலம் மற்றும் ஆவியின் வல்லமை. ஏசாயா 40:29. வல்லமையின் ஆவியானவரே, இன்று முழுவதும் உழைப்பினாலும் கவலைகளாலும் அல்லது ஆவிக்குரிய போராட்டங்களினாலும் எமது சரீரமும் ஆத்துமாவும் சோர்ந்து போயிருக்கிறது. எமது பலவீனத்தை நீக்கி உம்முடைய நித்திய பலத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும். உம்முடைய வார்த்தை எமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை அதிகரிக்கிறார். ஏசாயா 40:29. ஆவியானவரே, இந்த இரவு ஓய்வில் எமது உள்ளத்தில் உள்ள சோர்வையும் மனச்சோர்வையும் நீக்கி உம்முடைய சத்துவத்தின் வல்லமையை எமக்குள்ளே அதிகரிக்க வேண்டும். நாளைய தினத்தின் சவால்களை சந்திக்க தேவையான புதிய பலனை இந்த இரவு எமக்கு அளிக்க வேண்டும். துன்பத்தில் ஆவியின் துணையும் பாதுகாப்பும். ரோமர் 8:26. துணை நிற்கும் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், நாளைக்கு என்ன நடக்கும் என்று அறியாதவர்கள். எமக்கு தெரியாத எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் எம்மை காக்க வேண்டும். எமது ஜெபங்களில் உள்ள குறைபாடுகளையும் நீக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் போதித்தது போல அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் என்னத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுகிறார். ரோமர் 8:26. ஆவியானவரே, இந்த இரவு முழுவதும் எமக்காக பரிந்து பேசும்படி கெஞ்சுகிறோம். எமது பலவீனங்களில் நீரே துணையாக இருந்து உமது வல்லமையுள்ள பாதுகாப்பை எமக்கு அருள வேண்டும். வெளிச்சம் தரும் ஆவியின் வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கை. சங்கீதம் 119:105. விளக்கின் ஆவியானவரே, இருள் சூழ்ந்துள்ள இந்த வேளையில் எமது எதிர்காலம் குறித்த கவலைகள் எழும்பாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் ஒளியினால் எமது பாதையை தெளிவாக்க வேண்டும். உம்முடைய திருவசனம் எமக்கு உறுதியளிக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105. ஆவியானவரே, நாளைக்குரிய எமது முடிவுகளிலும் முயற்சிகளிலும் உம்முடைய சத்திய வார்த்தையின் தெளிவு இருக்க வேண்டும். எமது சிந்தையில் உள்ள குழப்பங்களை நீக்கி தெய்வீக வழிகாட்டுதலை அருளுங்கள். உமது வல்லமையின் துணையுடன் நாங்கள் நாளை விசுவாசத்துடன் புறப்பட எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன்.